திரும்ப திரும்ப நமக்கு அவருடைய பேரருள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவருடைய திவ்யமங்கள நாமத்தை 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் சொல்ல முடிகிறது. இது பெரும் கருணை. நாம் இப்படி சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு வகை தியானம். இந்த தியானம் செய்பவர்களுக்கு அந்த ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தியானத்திற்கு அமர வேண்டும். உட்கார்ந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. அதை விடாமல் செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட விடாமல் செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி அதை செய்ய வேண்டும். இதைத்தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு வகை தியானம். ஆனால் இதில் ரெகுலாரிட்டி, இந்த குறிப்பிட்ட நேரம் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காமல் சொல்வதற்கு முயற்சி செய்தோமானால் விரைவிலேயே நம்மால் வெகு நேரம் ஒரு இடத்தில் அசையாமல் உட்கார முடியும். ஆசன சித்தி என்று சொல்வார்கள் இதை. அதுதான் தியானத்தினுடைய முதல் படி. பகவானுடைய கருணையை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகள் சமர்ப்பித்து விட்டோம். நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளெல்லாம் அவருடைய கையிலே கருவியாக இருந்து கொண்டு அவர்தான் நம் மூலம் இதை செய்கிறார். ஆனால் நாம் செய்கிறோம் என்ற நினைப்பை நம்மால் விட முடியாததால் நான் செய்கிறேன், ஆனால் அதை உனக்கு சொந்தமானது, உனக்கு அர்ப்பிக்கிறேன் என்று அதை அர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சேவா தாமரைகளாக. இன்றைக்கு ஒரு கதை பார்ப்போம். நாம் எல்லோரும் ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம். வேலை செய்பவர்கள் அனைவரும் நாம் இந்த அளவுக்கு இந்த நேரத்துக்கு வேலை செய்தால் நமக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும், அதற்கு முன்னால் பின்னால் அல்லது வேறு வேலைகள் இருந்தால் செய்ய மாட்டார்கள். கணக்கு. ஆக எல்லாவற்றிலுமே அந்த கணக்கு உண்டு. நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் அவர் நமக்கு உதவி செய்வார் இந்த நேரத்தில் என்ற கணக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு அந்த கணக்கின்படி தான் நமக்கு ஏதேனும் ஆதாயம் இருந்தால் செய்வோம், இல்லை என்றால் விட்டுவிடுவோம். இது உறவு முறைகளிலும் கூட தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை பார்க்கலாம். ஆனால் கடவுளுடைய கணக்கு என்பது வேறு. இன்றைக்கு ஒரு நல்ல கதை ஒரு பக்தை அனுப்பியிருந்தால் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பகவான் எப்படி கணக்கு போடுவார் என்பதை காண்பிப்பதற்காக. 2 பேர் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 3ஆம் ஒருவர் வந்து சேர்ந்தார். ஆக 3 பேருமாக சேர்ந்து அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். வெளியே மழை பெய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 3வரும் அந்த இடத்தில் ஒதுங்கினார்கள். சிறிது நேரத்தில் சாப்பிடும் நேரம் வந்தது. ஒருவரிடம் 5 ரொட்டிகள் இருந்ததாம், இன்னொருவரிடம் 3 ரொட்டிகள் இருந்ததாம், 3ஆம் எதுவுமே இல்லை. இப்பொழுது இருப்பது 8 ரொட்டி. அதில் 3 பேர் எப்படி சமமாக பகிர்ந்து கொள்வது? உடனே மொத்தம் 8 ரொட்டி இருக்கிறது, நான் ஒரு வழி சொல்கிறேன் என்று 3ஆம் சொன்னார். அவர்தானே கடைசியில் வந்து சேர்ந்தார். அவர் சொன்னார், இந்த 8 ரொட்டி இருக்கிறது, இது ஒன்றொன்றையும் 3ஆக துண்டு செய்தோமானால் 24 துண்டுகள் வரும். ஆளுக்கு 8 ரொட்டிகள் 8 ரொட்டி துண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் கணக்கு சொன்னவுடன் அது ஒரு சிறந்த யோசனையாகப்பட்டது. இருப்பது ஒரு ஒத்தைப்படை, 3 பேர், 8 ரொட்டிகள். இதை நாம் 3 துண்டுகளாக பிரித்தோமானால் 24 ரொட்டி துண்டுகள். ஆக ஒவ்வொருவருக்கும் 8 ரொட்டி துண்டுகள் சமமாக வந்தது. திருப்தியாக சாப்பிட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். பிறகு அந்த மழை நின்றுவிட்டது. எல்லோரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பும் நேரம் வந்தது. இந்த 3ஆவதாக வந்து சேர்ந்தாரே, அவர் சாதாரண ஆசாமி அல்ல, அப்பேற்பட்ட ஒரு யோசனையும் கொடுத்தவர் அல்லவா.
அவர் போவதற்கு முன்பு என்ன செய்தார்? மொத்தமாக ஒவ்வொரு ரொட்டிக்கும் ஒரு பொற்காசு ஆக அவர் 8 ரொட்டி துண்டுகள் சாப்பிட்டார் அல்லவா, 8 பொற்காசுகளை கொடுத்தவர்களிடம் நீங்கள் இருவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இப்பொழுது 20 தான் இருக்கிறார்கள், 8 ஆக இந்த 5 ரொட்டி துண்டுகள் 5 ரொட்டிகளை கொடுத்தவர் சொன்னார், ஆளுக்கு 4 எடுத்துக்கொள்ளலாமே, இதில் ஒன்றும் சிக்கலே இல்லையே என்று. உடனே 3 ரொட்டி துண்டுகள் வைத்தவர் சொன்னார், என்னிடம் 3 ரொட்டிகள் தான் இருந்தன, ஆனால் அப்படி குறைவாக இருந்தாலும் அதை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள நான் கொடுத்தேன் அல்லவா, அதை நீ பாராட்ட வேண்டாமா, அதனால் எனக்கு அதிகமாக நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இப்படித்தான் வம்பு ஆரம்பிக்கும். எல்லோரும் ஒன்றாக பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வரையில் எல்லாம் சரியாக இருக்கும். பிறகு ஒருவர் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விட்டால் அங்கிருக்கும் எல்லோரும் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். உடனே இந்த 5 ரொட்டிகள் கொடுத்தவர், உன்னை விட அதிகமாக நான் கொடுத்திருக்கிறேன், அப்படி இருக்கும் பொழுது எனக்குத்தான் 5 காசுகள் வர வேண்டும், உனக்கு 3 காசுகள் தான் என்று சொன்னார். இப்படி இருவருக்கும் சண்டை ஆரம்பமாயிற்று, கணக்கு வந்துவிட்டது. அதனால் சுயநலம், நான் எனது என்பது போட்டி போட ஆரம்பித்து விட்டது. இப்படி இவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் வந்து சொன்னார், சரி நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இந்த 8 காசுகள் இருக்கிறது அல்லவா, நாம் கடவுளிடம் போய் கேட்போமே என்று ஒரு மகாத்மாவிடம் சென்று நமக்கு மகாத்மாக்கள் தான் பிரத்யக்ஷ தெய்வம். அதனால் அங்கிருக்கும் ஒரு மகாத்மாவிடம் சென்ற பொழுது அவர் என்ன செய்தார், 5 ரொட்டிகளை பகிர்ந்து கொள்ள கொடுத்தவருக்கு 7 காசுகள் கொடுத்தார், 3 ரொட்டிகளை கொடுத்தவருக்கு ஒரே ஒரு காசு கொடுத்தார். இருவருக்குமே அதிர்ச்சி. 5 ரொட்டிகள் கொடுத்தவர் அவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை, 1 ரொட்டி கொடுத்தவர் எதிர்பார்த்து ஏமாந்து போனார். ஆக இருவருக்குள்ளும் பெரிய அதிருப்தி உண்டாயிற்றாம். உடனே அந்த மகாத்மாவிடம் கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள், இது சரியில்லையே, இது நியாயம் இல்லையே என்று. அப்பொழுது அவர் சொன்னார், அந்த 5 + 3 8 ரொட்டிகள், அதை துண்டாக போட்டு 24 துண்டுகள் ஆக்கினீர்கள். அந்த 24 துண்டுகள் ஒவ்வொருவருக்கும் 8 துண்டு கிடைத்தது என்று சொல்லிவிட்டு இந்த 3 காசுகள் கொடுத்தவரிடம் சொன்னார், நீ 24 துண்டுகளில் உனக்கு 8 துண்டு வந்துவிட்டது, நீ 12 துண்டுகள் ஒன்னொன்றையும் 3 செய்ததினால் 9 துண்டுகள் தான் அவர் கொடுத்தார். துண்டுகளாக பார்த்தோமானால் 3 ரொட்டி கொடுத்தவர் 9 துண்டுகள் தான் கொடுத்தார். 5 ரொட்டி கொடுத்தவர் 15 துண்டுகள். அப்பொழுது இப்படி நினைத்துப்பார் என்று அந்த மகாத்மா சொன்னார், 9 ரொட்டி துண்டுகள் கொடுத்தாய், அதில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது 8 ரொட்டி துண்டுகள் உனக்கு வந்துவிட்டன. ஆக நீ 9 தான் கொடுத்தாய், 8 உன்னிடமே வந்துவிட்டது. அப்பொழுது 1 ரொட்டி துண்டு தான் உனக்கு அதிகம், ஆக உனக்கு ஒரு காசு. 5 ரொட்டிகளை கொடுத்தவர் 15 ரொட்டி துண்டுகள் கொடுத்திருக்கிறார், அதில் அவருக்கு 8 தானே கிடைத்தது. கடைசியில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொருவருக்கும் 8. அப்போ அவர் 15 ரொட்டி துண்டுகள் கொடுத்தாலும் 8 தான் அவர் வாங்கி கொண்டார் சாப்பிடுவதற்கு. ஆக 7 ரொட்டி துண்டுகள் அவருக்கு 7 காசுகளாக போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதாவது இந்த கதை என்ன சொல்கிறது, கடவுள் எப்படி கணக்கு பார்ப்பார் என்று. ரொட்டி துண்டுகளாக ஆக்கித்தான் அந்த கணக்கு பார்த்து அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது அது காசுகளாக மாறியவுடன் அதே துண்டு கணக்குத்தான் பார்க்க வேண்டும். அப்படித்தான் கடவுள் பார்த்து அவர்களுக்கு உரிய கணக்கை பூர்த்தி செய்கிறார்.
இதில் பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. கடவுள் எப்படி கணக்கு போடுவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய கணக்கு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டது. கடவுளுடைய நியாயம், டிவைன் ஜஸ்டிஸ், அதைத்தானே கர்ம விதி என்கிறோம். அந்த டிவைன் ஜஸ்டிஸ், கடவுளுடைய தீர்ப்பு, கடவுளுடைய கணக்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அங்கு சுயநலம் இல்லை, கணக்கு மட்டுமே இருக்கும். இதை வைத்து 2 நிகழ்ச்சிகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். பகவானிடம் ஒரு வீட்டிலிருந்து 4 சகோதரிகள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த 4 பேரிலும் ஒருவரை பக்கத்திலேயே வைத்துக் கொள்வார். உட்கார வைக்கும் பொழுது எப்பொழுதுமே பகவான் எந்த இடத்தில் யார் உட்கார வேண்டும் என்று சுட்டி காட்டுவார். அந்த இடத்தில் தான் அவர்கள் உட்கார வேண்டும். வந்த புயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் என்னை அந்த கதவு ஓரத்தில் தான் உட்கார வைப்பார். நிறைய பேர்கள் வந்து அவருக்கு அருகிலே அமர்வார்கள், எழுத்தாற் போல் அமர்வார்கள். அவர்களுக்கெல்லாம் சேவை செய்யவும் கொடுப்பார். இதை நான் முன்பே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 4 பேரும் அவரிடம் முறையாக வரத் தொடங்கியவுடன் அவர் எப்பொழுதும் எல்லோரையும் விட வயதில் குறைந்த ஒருவரை அவர் அருகிலே உட்காரச் சொல்வார். மற்றபடி ஏதோ ஒரு கணக்குப்படி 4 பேரையும் ஒரே வரிசையில் அமரச் செய்வார். இதில் 4ஆவதாக அமர்ந்தவர் சற்று துணிகரமானவர், துணிவாக பேசுவார். அவர் சொன்னார், சுவாமி, நாங்கள் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நீங்கள் அந்த ஒரு சகோதரியே முதலில் உட்கார வைத்துக் கொள்கிறீர்கள். நான் எப்பொழுதுமே எதிலுமே முதலாக வந்துதான் எனக்கு பழக்கம். என்னை நீங்கள் ஏன் முதலிடம் கொடுத்து உட்கார வைக்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று கேட்டார். அவர் அப்படி கேட்கும் பொழுது பகவான் அவருக்கு 2வது இடத்தை கொடுத்திருந்தார். அவர் இப்படி கேட்டவுடன் பகவான் உடனே சொன்னார், நீ எழுந்து போய் 4ஆவதாக உட்கார்ந்து கொள் என்று. அதன் பிறகு அவர்கள் எப்பொழுது வந்தாலும் இந்த துணிந்து எனக்கு முதலிடம் தாருங்கள் என்று கேட்டவரை எப்பொழுதும் 4ஆவதாகவே உட்கார வைப்பார். பகவானுடைய கணக்கு வேறு விதம், நம்முடைய கணக்கு வேறு விதம் என்பதற்காக இதை சொல்கிறேன். அதேபோல் சுதாமாவில் பகவான் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது நிறைய மக்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரு வரிசையில் தான் வருவார்கள். அந்த வரிசையில் வரும்பொழுது ஒரு மேல்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர் முதலாவதாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் அந்த கேட்டில் இருந்தவர் அவரை விட்டு பின்னால் இருந்த சில பேரை முதலில் கூப்பிட்டார். இவர் ஒதுங்கி வழிவிட்டு விட்டார், ஒன்றும் பேசவில்லை. ஆனால் உள்ளே அவருக்கு மிகவும் கோபம். இது என்ன, இங்கு இப்படி செய்கிறார்களே? ஏனென்றால் அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் பல வருஷங்களாக வந்து கொண்டிருந்தவர்கள், ஒரு நெருங்கிய பக்தர்கள். அதனால் அவர்களை முன்னால் விடும்படி நேர்ந்துதான். ஆனால் இந்த பெண்மணிக்கு அது பிடிக்கவே இல்லை. அவர் எல்லா இடத்திற்கும் செல்பவர், அங்கும் வந்திருந்தார், எப்பொழுதாவது தான் வருவார். ஆனாலும் அவருக்கு அவ்வளவு கோபம். நான் முதலில் நின்று கொண்டிருக்கிறேன் வரிசையில், நான் தானே முதலில் செல்ல வேண்டும், இப்படி சரியில்லாமல் நடத்துகிறார்களே என்றெல்லாம் குமரிக்கொண்டிருந்தார். பிறகு உள்ளே வர ஆரம்பித்தார்கள். ஒருவராய் பகவான் உள்ளே விட்டார். அந்த சுதாமா வராண்டாவில் பார்த்தீர்களானால் முதலில் உள்ளே நுழைபவர்கள் எல்லோரும் அந்த சுவரை ஒட்டி உட்கார்வார்கள். பிறகு அந்த வரிசைக்கு முன் வரிசையாக அடுத்து வருபவர்கள் உட்கார்வார்கள். அடுத்து வருபவர்கள் முதல் வரிசை கிடைத்துவிடும், பகவானிடமிருந்து முதல் வரிசையில் உட்காருவார்கள். இப்படி உட்கார்ந்த பொழுது அந்த பெண்மணிக்கு சரியாக அந்த முதல் வரிசையில் பகவானுக்கு அருகிலே உட்காரும் பாக்கியம் கிட்டியது. பகவான் அங்கிருந்த யாருக்குமே எந்த விஷயமும் தெரியாது. இந்த பெண்மணி எப்படி ஃபீல் பண்ணி கொண்டிருந்தார் என்பதும் தெரியாது. கேட்டில் இருந்தவர் எப்படி விட்டார் என்பதும் தெரியாது.
ஆனால் பகவான் அந்த பெண்மணி வந்து உட்கார்ந்தவுடன் அவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பார். அந்த பெண்மணியும் சிரிப்பார். பிறகு மறுபடியும் பகவான் எல்லோரையும் பார்த்து ஆசீர்வதித்த பிறகு மறுபடியும் அந்த பெண்மணியை பார்ப்பார். அந்த பெண்மணி உடனே சிரிப்பார். இப்படி இருவருக்குள்ளும் ஒரு சங்கேத பாஷை நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு நான் அந்த பெண்மணியை பார்த்து கொண்டே இருந்தேன். இது என்ன விஷயம் என்று தெரியவில்லையே. உடனே அந்த பெண்மணிக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. என்னை பார்த்து சொன்னார், நான் வெளியில் வரிசையில் நின்று கொண்டிருந்த பொழுது நான் தான் முதலில் நின்று கொண்டிருந்தேன். அந்த கேட்டில் இருப்பவர்கள் என்னை தான் விட்டிருக்க வேண்டும். ஆனால் என்னை விட்டுவிட்டு பின்னால் வந்தவர்களை எல்லாம் முன்னால் விட்டார். எனக்கு அது மிகவும் கோபமாக இருந்தது. நான் உடனே மனதுக்குள், சுவாமி, நீங்கள் நிஜமாகவே ஒரு சுவாமியாக இருந்தால் எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருந்தேன். இங்கு வந்த பிறகு நான் என்னை விட்டவர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் போன பிறகுதான் விட்டார். ஆனால் பாருங்கள், இதோ சுவாமியின் அருகில் உட்கார்ந்திருக்கிறேன். இதுதான் தெய்வத்தின் நியாயம் என்று சொல்லி சிரித்தார். பாருங்கள், எவ்வளவு சூக்ஷ்மமான கணக்கு அதில் இருக்கிறது. பகவான் உள்ளே விட்டவர்களை மிகவும் கேஷுவலாகத்தான், அவர் எதிலுமே பங்கு கொள்ளவில்லை. அன்றைக்கு அப்படி நேர்ந்து கொண்டிருந்தது. அதில் இந்த பெண்மணி இந்த மாதிரியாக கோபப்பட்டு கொண்டிருந்தார் பகவானிடம் என்பதும் யாருக்கும் தெரியாது. அவர் உள்ளே வந்ததும் அந்த இயற்கையின் வழிப்படிதான் நேரிட்டது. ஆனால் சரியாக அவருக்கு அந்த பகவானுடைய அருகாமை கிடைத்தது போல் அந்த முன்னால் விட்டவருக்கு கிடைக்கவில்லை. அவர் சுவரை வெட்டி பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தார். இதெல்லாம் சாதாரண விஷயங்களாக தோன்றலாம். ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தோன்றியது. இறைவனுடைய கணக்கு வேறு, நம்முடைய கணக்கு வேறு என்பதை அன்று நன்கு புரிந்து கொண்டேன். பகவான் என்ன செய்தாலும் அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கும். அதில் நமக்கு ஒரு பேருதவி இருக்கும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் வன்முறை தலையோங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் தவறாக புரிந்து கொள்வது, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது, இறைவன் பெயரில் கூட ஒருவர் பகைத்து கொண்டு குவித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மிகுந்த வேதனையை அளிக்கிறது. தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களிடையே கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களை எல்லாம் தாங்கள் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகம் முழுவதுமே தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணம் எழாமல் காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திரும் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதையெல்லாம் விட மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய அசுர எண்ணங்களை, ராட்சச எண்ணங்களை தாங்கள் அழித்து அங்கு நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை தூண்ட வேண்டும். இந்த உலகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் விதிவிலக்கு இல்லாமல் எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி, பாதுகாப்பின்றி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் இறைவனின் கணக்கு. இந்த கணக்கைத்தான் நாம் இன்று பார்த்தோம். இறைவன் ஒன்றை பார்க்கும் விதமே வேறு. அதில் அப்பேற்பட்ட ஒரு நியாயம் இருக்கும். அது மறைமுகமான நியாயம், நம்முடைய கண்களுக்கு புலப்படாது. இந்த கர்ம விதியானது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். அவதாரங்களை கூட விட்டு வைத்ததில்லை. ஆயினும் இதற்கெல்லாம் மேலே இறைவனுடைய காரணமற்ற கருணை என்ற ஒன்று இருக்கிறது. அது அவர் நம்மேல் வைக்கும் பேர் அன்பினாலும் அவருடைய தயாள குணத்தினாலும் வருவது. ஆக அவரிடம் வேண்டிக் கொள்வோம். பகவான் தங்களுடைய கருணையானது இந்த உலகத்தில் எங்கெங்கு யார் யார் எந்தெந்த துன்பங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் எட்டி அவர்களுக்கு ஒரு மீட்பும் ஒரு உயர்வும் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் தந்த நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும்.
தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக நாங்கள் செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. அதில் இப்பொழுது ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. பூர்வ ஜென்ம கர்மாக்களின் வாசனைகளும் நிரம்பியிருக்கிறது. உலகம் அவ்வளவு உள்ளே நுழைந்திருக்கிறது. இதனால் என்ன ஆகிறது? திடும் திடும் என்று இனம் தெரியாத ஒரு பயம். எதற்கு இந்த பயம், யாரை கண்டு இந்த பயம் என்று கூட நமக்கு தெரியாது. விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகளை நாம் அள்ளி கொட்டுவோம். பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எல்லாவற்றிற்கு மேல் எதற்கெடுத்தாலும் துக்கப்பட்டு கொண்டிருப்பது, கவலைப்படுதல், அதை துக்கமாக ஆக்கிக் கொள்வது, கடைசியில் மன உளைச்சலில் விழுந்து மருந்தே வாழ்க்கையாகுவது. ஆனால் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இறை நாமம் பெரும் சக்தி வாய்ந்தது, அது ஒரு பெரிய வல்லமை மிக்க ஆயுதம், அணுகுண்டு போன்ற சக்தியுடையது. அது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை எல்லாம் அழிக்க வல்லது. அது மட்டுமல்ல, அவைகள் விட்டு சென்றிருக்கும் அந்த வாசனைகள் என்று சொல்வோம் அல்லவா, அதையும் வேறறுக்க வல்லது, மனதை தூய்மைப்படுத்த வல்லது. தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலைதானே. அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்து ஒவ்வொரு செயலையும் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, தங்களுடைய இச்சையால் மட்டுமே, தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே அவை நேர்கின்றன. அது எங்களுடைய கர்மவனை பயனாக இருந்தாலும் தங்களிடமிருந்து வருவதனால் அது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை ஏந்தி கொண்டுதான் வர வேண்டும். அது உலகாயுதமான ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் நம்முடைய கணக்குக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காகவும் இறைவனிடம் நெருக்கம் கூட்டுவதற்காகவும் ஏற்படும் தண்டனைகள். அதை தண்டனையாக மட்டும் பார்த்தோமானால் நாம் குமைந்து போய்விடுவோம், நிலைகுலைந்து போய்விடுவோம். ஆனால் அதையே ஆசீர்வாதமாக பார்த்தோமானால் சில காலத்திலேயே அது எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்பதை காட்டிக் கொடுப்பதோடு ஒவ்வொரு துன்பமும் துயரமும் முடியும் நேரத்தில் ஒரு உயர் ஞானத்தை நமக்கு தந்துவிட்டு செல்லும். அதனால் மனம் தூய்மையாகும். இல்லையென்றால் நிலைகுலைந்து போய் இறைவனையே நொந்து கொண்டு அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். மற்றவர்களையெல்லாம் வெறுப்போடு தம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் அவர்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டி மேலும் மேலும் கர்மாக்களை வளர்த்து கொள்வோம். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், தங்களிடம் எப்பொழுதும் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிடைத்து அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.